வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோடு இன்று நான் வந்துவிட்டேன் சந்திப்பதற்காக. தீவினை அச்சத்தின் அடுத்த குரலுக்கு போகலாமா? பொறுமை இருக்கா? பொறுமையாக கேட்பீங்களா இல்லை பார்ப்பீங்களா? நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும்னு நினைக்கிற மக்கள் கண்டிப்பாக இதனை பார்ப்பீங்க. செயல்படுறதுங்கிறது உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்தது. சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இந்த நாட்டில் எல்லாரும் பிறந்துட்டோம். நம்மளால் ஏதோ ஒரு பயன் யாருக்காவது கிடைக்கும் என்றால் அது நல்லது. அவங்கவுங்களும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு நல்லது செய்வோம், அது உண்மை தான். குடும்பத்தை நம்ம பார்க்கணுங்கிறது உண்மை. குடும்பத்துக்கு நம்ம செய்கிறதும் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் பார்த்திங்கன்னாக்கா இப்போது நம்மளுடைய நாட்டை காக்கிறது யார்? நம்முடைய மக்கள் தானே. அவங்களுக்கு குடும்பம் கிடையாதா? அவங்க என்ன பண்ணுறாங்க? எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுகிறார்கள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, அந்த செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் இல்லாமல் பாடுபடுவாங்க இல்லையா? அவங்க செய்கிறதுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? நாட்டுக்காக நம்முடைய மக்கள்னு அவங்க நினைக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு விலகி அந்த பணிக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். இது எவ்வளோ பெரிய மனுஷத்தனம்! இதை நம்ம போற்றி கொண்டாடி பெருமைப்படுத்த வேண்டும். தலையில் வச்சு கொண்டாடுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கொண்டாடணும். அப்படியெல்லாம் மக்கள் இருக்கும் பொழுது நாம் போய் சின்னத்தனமாக இன்னொருத்தனுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சரியில்லை இல்லையா? இப்போது இந்த தீவினை அச்சத்தின் அடுத்த குரலில் என்ன சொல்ல வராருன்னு பார்ப்போம். இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்றும் பெயர்த்து. இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்றும் பெயர்த்து. மேடம், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க கெட்டது செய்யாத அப்படின்னு. ஆனால் எனக்கு கையில் பணம் இல்லை, பசிக்குது, சாப்பிடணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு போய் டீ கடையில் திருடுறது. பசிக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அடிமைகள் தானே. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே அவர்களுக்கு இருக்காது. முதல்ல வயிற்று பசியை அடக்க வேண்டும் அப்படின்னு தான் எண்ணம் வரும். சின்ன திருட்டுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது கூட ஒரு கெடுதலான செயல் தானே. ஒருத்தர்கிட்ட நம்ம போய் சொல்லலாம், எனக்கு பசிக்குதுன்னு கேட்கலாம், எல்லோரும் செய்வாங்க. அதாவது 10ல் ஒருத்தராவது நம்மளுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வார்கள். ஏமாற்றாதீர்கள், அதை தான் நான் சொல்கிறேன். இளன் என்று என்கிட்ட இல்லை, நான் அதனால் இந்த தீய செயலை செய்கிறேன் என்று எந்த ஒரு தீமையையும் செய்து விடாதீர்கள். மனிதர்களே, எல்லார்கிட்டையும் ஒரு சமயம் இருக்கும், ஒரு சமயம் இருக்காது. சில பொருள் இருக்கும், சில பொருள் இருக்காது. எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்குமானா அதுவும் கிடையாது. அப்போ என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் ஒருத்தருக்கு கெடுதல் செய்து அந்த பொருளையோ பெயரையோ வாங்க வேண்டும் என்று நினைக்கிறது ரொம்பவே கெடுதல் இல்லையா? இளன் என்று எண்ணி நீ என்ன பண்ணாத, தீய செயல்களை செய்து விடாதே. அப்படி செய்தால் என்ன இருக்கும்? அந்த வறிய தன்மை உன்னை விட்டு ஒருபோதும் நீங்காது. எப்போவுமே உனக்கு என்ன பண்ணும்? மிகவும் கொடுமையான வறுமையை அது கொடுத்துவிடும். உண்மைதானே? தப்பு செஞ்சால் தண்டனை இல்லையா? அதே போல தான் தீய செயல்களை நாம் செய்தாலும் அதற்குரிய பலன் நமக்கு உடனே கிடைச்சிடும். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவன் பதிலுக்கு நான் திட்டேன், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு, அப்பா அவன் நேற்று கேட்டானா பதிலுக்கு அவனை சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறோம்ல. அது எவ்வளோ கேவலமான செயலுங்கிறது மற்றவங்க பார்த்து புரிஞ்சு, ஐயோ அதுக்கிட்ட போவாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. பெருந்தன்மையாக இருங்கள். இல்லை என்று கெடுதல் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் வறுமை மீண்டும் உங்களுடன் கைகோர்த்து கொண்டு உங்களுக்கு வறுமையிலேயே தள்ளிவிடும். உங்களுக்கு வறுமையிலிருந்து மீள்வதற்கு வழியை அது ஒருபோதும் காட்டாது. வள்ளுவம் எவ்வளோ அழகாக சொல்லுது. நாளைக்கு அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்.